ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. இது யார் சொல்றா? இன்னைக்கு இங்க இருக்கிற இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர். அங்கே கத்துக்கணும். ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யாரு பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீங்க ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீ ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனா அரசியல்ங்கிற வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரா சொன்னா அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். தாய்ப்பால் எங்கே குடிச்சாரு? அவர் இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் அள்ளி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேல கோபம் வரணும், யாருன்னு வரணும்? முக்குலத்தூருக்கு வரணுங்க. தேவராய மேல கோபம் வரணும், முக்குலத்தூருக்கு வரணும். ஏண்டா இவ்வளவு அவங்க கொண்டாடணும், நம்ம ஜாதியில பொறுத்த எங்க ஜாதிக்கார ஒண்ணும் பண்ணாம பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்றேன், தேவராவை கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்கதான் கொண்டாடணும். உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரானவரா தேவர நீங்க புரிய வச்சிருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்கியத்துவர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிச்சுக்கும் போதுல இங்க வா. அப்படியே சில அரசியல் வந்து அப்படி மாத்தி போட்டோம். அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு.